வருகிற சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாமலையார் கோயில் வருகிற பக்தர்களுடைய வசதிக்காகவும் அவர்கள் சௌகரியமான முறையில் கோயிலை தரிசித்து செல்கிற கிரிவலத்தை வலம் வருகிற ஏற்பாடுகளுக்கான வசதிகளை இங்கு ஆய்வு செய்து வருகிறோம். அதில் முக்கியமாக போக்குவரத்து வசதிக்காக இந்த முறை 20 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தவிர ரயில்வே துறையின் மூலமாக சிறப்பு ரயில்கள் இயக்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. மிக கடும் வெயிலை சமாளிக்கும் பொருட்டு பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி போதுமான இடங்களில் போதுமான எண்ணிக்கையில் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ குழுக்கள், மருத்துவ முகாம்கள், இதய மருத்துவர்கள் உள்ளிட்ட சிறப்பு குழுக்கள், இப்படி நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தவிர போதுமான இடங்களில் போதுமான எண்ணிக்கையில் கழிவறை வசதி கோயிலுக்கு உள்ளும் கிரிவல பாதையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்னதானத்தை பொறுத்தவரை அது சரியான முறையில் தரமான முறையில் வழங்குவதற்காக ஒழுங்குபடுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து அடிப்படை வசதிகளும் பக்தர்களுக்கு இருக்கிற வகையில் மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களோடு இணைந்து ஏற்பாடு செய்து வரும். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை மிக கவனமாக திட்டமிடப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த முறை சிறந்த முறையில் இந்த சித்ரா பௌர்ணமி பக்தர்கள் எதிர்கொள்ளும் பொருட்டு அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக செய்யப்பட்டுள்ளது. நன்றி. குறிப்பாக அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் தரிசனம் அந்த காற்று மின்விசிறி வசதி கூட அந்த கோயிலில் இல்லை, இந்த முறை அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த நீண்ட வரிசையை தவிர்க்கும் பொருட்டு கோயில் நிர்வாகம் இந்த முறை ஒரு சிறப்பு முயற்சிகள் எடுத்து வரும். இந்த முறை அந்த கோயில் நிர்வாகத்தின் மூலமாக எடுக்கவிருக்கிற அந்த முயற்சிகளின் மூலமாக அந்த நீண்ட காலதாமதத்தை தவிர்க்கலாம். இருக்கிற அந்த வரிசையை கூட அவங்களுக்கு உரிய குடிநீர் வசதி, கழிவறை வசதி அந்த கியூல நிற்கிற போது தவிர அந்த காற்றோட்ட வசதியும் ஏற்பாடு செய்து வருகிறோம். நன்றி சார். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் டெய்லி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் 5 மணி நேரம் கியூல இருந்து சாமி பார்க்குறாங்க சார். அது காரணம் என்னது? அம்மணியம்மன் கோபுரத்தில் முக்கிய பிரபலங்களுக்கான தனி வழியா இருக்குது. இந்த முறை 2 பக்கமா ராஜகோபுரம், அம்மணியம்மன் கோபுரம் 2 பக்க வழியிலே பொதுமக்கள் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்களா? அது குறித்து ஆய்வு செய்வோங்க. இல்ல, அன்னதானம் ஒழுங்குபடுத்தப்படும். அனுமதி பெறப்பட்ட முறையில் மட்டும்தான் அன்னதானம் நடக்கும். அது தரமான உணவும் உரிய ஒழுங்குமுறைக்கு உட்பட்டும் அன்னதானம் வழங்கும். விஐபி தரிசனம் எத்தனை நாள் புரியுது? விஐபி தரிசனம் இல்லைங்களா? திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில் அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் ரத்து செய்யப்படுமா இல்லை மறுநாள்? இல்லை, பொதுவாக பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விஐபி தரிசனம் நம்ம அந்த சிறப்பு கார்டாது சிறப்பு அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஏசி அது ஏற்கனவே செஞ்சது. தேங்க்யூ.